சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றி. வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. அண்ணாமலையானுக்கு அரோகரா. கார்த்திகை தீபம் பற்றிய பதிவுதான் இது. டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அதாவது கார்த்திகை தீபம், பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாள் வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி தான் பௌர்ணமி வருது. சில வருடங்கள்ல இந்த மாதிரி கார்த்திகையும் பௌர்ணமியும் தனித்தனியாக வரும். அந்த குழப்பம் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் தான் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருவார். அதனால அந்த நாள் தான் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம முருகன் வழிபாட்டுக்கும் ரொம்ப சிறந்த நாள் கார்த்திகை. விரதம் சிலர் இருப்பீங்க கார்த்திகைக்கு. சிலர் பரணி நட்சத்திரம் தொடங்கினதுல இருந்தே பட்டினி விரதம் ஆரம்பிச்சிருப்பீங்க, எளிமையான உணவுகள் எடுத்திருப்பீங்க. சிலர் கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் விரதம் இருப்பீங்க. அந்த ஒரு நாள் விரதம்ன்றதே ரொம்ப சிறப்பு தான். புதன்கிழமை காலையில அப்ப நீங்க விரதத்தை ஆரம்பிச்சு மாலை அந்த மகாதீபம் அண்ணாமலையானுக்கு ஏற்றியவுடன் வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் முடித்து அந்த விரதத்தை நீங்க நிறைவு செய்யணும். வருடம் முழுவதும் எந்த விரதமும் இருக்கலைன்னா கூட இந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம். அதுலேயும் மௌன விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. காலையில எந்திரிச்சதுல இருந்து மௌனமா இருந்து மாலை மகாதீபம் பார்த்த பின்பு அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லி இந்த மௌன விரதத்தையும் நம்ம நிறைவு செய்யலாம். இப்ப நெய்வேத்தியமா என்ன வைக்கணும்? முக்கியமா இதுக்கு கார்த்திகை பொரி அப்படின்னு ஒண்ணு வைப்போம். கார்த்திகை பொரி, பழம், வெற்றிலை பாக்கு. வேற நீங்க விரதமா இருக்கிறவங்க சாப்பாடெல்லாம் படையலா வைக்கணும்னா அதையும் நீங்க நெய்வேத்திய பொருளா வச்சுக்கலாம். இப்ப தீபம் எப்ப ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:48 இருந்து மறுநாள் மாலை 3 மணி வரைக்கும் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் தான் இருக்கு. பௌர்ணமி அதுக்கப்புறம் தான் வருது. இப்ப கார்த்திகை தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னா சரியா மாலை 6 மணிக்கு நமக்கு அண்ணாமலையில, அதாவது திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமா அவர் இருப்பார் இல்லையா, அப்ப மகாதீபம் அங்க 6 மணிக்கு ஏற்றியவுடன் அண்ணாமலைக்கு அரோகரான்னு அங்க சொன்ன உடனே நம்ம வீட்டுல விளக்கேற்றணும். முதல்ல வீட்டு வாசல்ல தான் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில ஏற்றிட்டு மற்ற எல்லா விளக்குகளையும் நம்ம ஏத்தலாம். 27க்கு குறையாத எண்ணிக்கையில நம்ம விளக்கு ஏற்றணும். அது ரொம்ப முக்கியம். அகல் விளக்குகள் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு நீங்க வைக்கலாம். நிலவாசல், வீட்டுல எல்லா அறைகளினுடைய வாசல்கள். இப்ப தனி பெரிய வீடுனா உங்களுக்கு கொல்லைப்புறம்னு இருக்குன்னா அங்க ஏற்றலாம். மாடிப்படிகள்ல இப்படி எல்லா இடத்துலயும் தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். இது முருகனுக்கும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்றதுனால ஷட்கோண தீபம் ஏற்றுறது ரொம்ப 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 சிறப்பு. ஏற்றி முடிச்ச பிறகு எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பூஜை எல்லாம் செய்து சிவபுராணம், சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி என்னென்ன படிக்கணும்னு தோணுதோ சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் படிக்கலாம். அந்த நாள்ல அன்னதானம் செய்யுங்க. அது ரொம்ப நல்ல பலனை தரும். உலகாலும் அண்ணாமலையானும் முருகப்பெருமானும் அனைவருக்கும் அருள் புரிவார்களாக.